அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மக. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான கலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயனம் ஹேமந்த ருது மார்கழி 19 ஜனவரி 3 சனிக்கிழமை. பௌர்ணமி இன்று பிற்பகல் 3:30 மணி அளவு வரை, அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி. திருவாதிரை நட்சத்திரம் இன்று மாலை 5:30 மணி அளவு வரை, அதன் பிறகு புனர்பூச நட்சத்திரம். பிராமியம் நாம யோகம், பவம் நாம கரணம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். இன்று ஆருத்ரா தரிசனம். ஒரு ஆண்டில் மிக விசேஷமாக சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய நடராஜ பெருமானுக்கு நடக்கக்கூடிய ஆருத்ரா அபிஷேகம் இரவு முழுக்க நடந்து காலை நேரத்தில் தரிசனம் பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடியது. தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஒரு வார்த்தை ஆன்மீகத்தில் இறைவனை பார்ப்பதற்காக மட்டும்தான் பயன்படுத்தப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுதான் அந்த வார்த்தைக்குண்டான ஒரு மகத்துவம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தரிசனத்தை நம்ம பார்த்துட்டா நம்முடைய அந்த கண்ணால் வேறு என்னென்னலாம் நம்ம பார்க்கக்கூடாததையெல்லாம் பார்த்தோமோ அந்த பாவம் எல்லாம் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்றது அர்த்தம். அந்த தரிசனத்தை நம்ம பார்த்துட்டோம்னா அதன் பிறகு நல்ல விஷயங்களையே நம்ம பார்க்க நேரிடும் அப்படின்ற ஒரு ஐதீகம். இவ்வளவு அந்த இரவு முழுக்க அபிஷேகத்தை முழுக்க பார்த்து இந்த விழாவில் பங்கெடுத்து கொள்ளும்போது வாய்ப்பு இருக்கக்கூடிய பாக்கியவான்கள், அதே போல் அவரவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் முன்னாள் மாலை நேரத்தில் அபிஷேகம், இரவு நேரத்தில் மறுநாள் காலையில் சென்று தரிசனம் பண்ணுறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் செய்யும்போது, ஆருத்ரா அப்படின்னு சொன்னால் திருவாதிரை அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றது இருக்குது. அது ராகுவுடையதாக இருக்கின்றது. அந்த திருவாதிரைன்னு சொல்லும்போது அது ராகுடைய நட்சத்திரம்னு சொல்லும்போது, ராகு சம்பந்தமாக ஜாதகத்தில் கிடைக்கக்கூடிய பேருன்னு சொன்னால் யோகம்னு சொல்கிறது. இப்போது குரு போல் ஒரு சுபகிரகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் போல் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ராகு யோக பாக்கியங்களை தரக்கூடியவராக இருக்கார். ராகுவை பார்த்து யோகத்தை சொல்லுன்னு சொல்லி, அப்போ இந்த ராகு யாருக்கெல்லாம் பலமாக இல்லையோ அவங்க இந்த ஆருத்ரா தரிசன நாள் தொடங்கி ஒவ்வொரு திருவாதிரை நட்சத்திரம் அன்றைக்கும் சிவபெருமானை வழிபடும் போது, நடராஜ பெருமானை தரிசிக்கும் போது ராகு தோஷங்கள் முற்றிலுமாக நிவர்த்தியாகும். ராகு தரக்கூடிய லக்ஷ்மி குபேர யோகம், மகாலட்சுமி யோகம், அதுபோல் இந்திர செல்வம்னு சொல்லக்கூடியது, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு பேர் நமக்கு கிடைக்கும். அப்படியாக இன்றைய நாள் சனிக்கிழமையாக இருக்கிறது. பௌர்ணமியுடைய மீதம் இன்றைய நாள் பாக்கி இருக்கிறது. அதனால் இன்றைக்கு காலை நேரத்தில் நடராஜ பெருமான சிவபெருமானை தரிசிக்கலாம். சனிக்கிழமைன்றதுனால மாலை நேரத்தில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இன்றைய நவக்கிரக நிலைகளில் மிதுன ராசியில் குரு, சந்திரன், சிம்மத்தில் கேது, தனுசில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. மேஷராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய நாளாக இருக்கிறது. காரிய ஜெயம் உண்டாக போகிறது. கவலைகள் இல்லாமல் இருக்க முடியும். விட்டதை பிடிக்கிறது, மனசில் அவநம்பிக்கை வந்திருந்தாலோ பயம் குழப்பம் வந்திருந்தாலோ அதிலிருந்து விடுபடுவது, துணிந்து எதையும் செய்கிறது, கூட்டு முயற்சி வெற்றி தரக்கூடியது, சகோதரர்களோடு சேர்ந்து குடும்ப சொத்துக்களை அனுபவிக்கக்கூடியது, சகோதரர்கள் சேர்ந்து நல்ல காரியங்கள் சுபகாரியங்கள் செய்கிறதுன்னு சொல்லி நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. நற்காரியங்களுக்காக செலவு செய்து நற்பலன் அடையக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தொடங்கிய செயலை செய்து முடிப்பீர்கள். நல்ல வண்ணம். பரணியில் பிறந்தவர்கள் இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு செய்யவும் செய்யலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் அதனால் இது கிடையாதுன்றதை தள்ளி வைக்கிறது நல்லது. பிரயோஜனமான காரியங்களை திட்டமிடுங்க. கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெறக்கூடிய யோகம் இன்றைக்கு இருக்கிறது. ரிஷபராசி என்பர்களே, பணவரவுக்கான முயற்சிகளை இன்றைய நாளில் நீங்கள் செய்யலாம். தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார், தனஸ்தானத்தில் குரு இருக்கார். அந்த சந்திரன் மாலை நேரத்தில் பிற்பகல் 3:30 மணிக்கு அப்புறம் குருவுடைய நட்சத்திரம் பெறுவார். அது வரைக்கும் ராகுவுடைய சாரம் இருப்பார். ராகு 9லிருந்து குருவால் பார்க்கப்படுவார். அதனால் இன்றைய நாள் உங்களுடைய பண விஷயங்கள், பொருளாதார விஷயங்கள் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. உங்கள் ராசிக்கு ராகு 10ல் இருப்பார், அந்த சந்திரனுக்கும் குருவுக்கும் 9ல் இருப்பார். அதனால் இன்றைய நாள் பொருளாதார ரீதியான பண வரவு தரக்கூடிய நல்ல நாள்னு சொல்லலாம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில்
பெரியவர்கள் மூலமாக நன்மை நடக்க பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரங்க முடிவெடுக்க முடியாத விஷயத்தில் நல்ல ஒரு வெல்விஷர் நலம் விரும்பிய நாடுவது நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாள் கல்வியில் சிறந்து விளங்கலாம். படிக்கிறது சம்பந்தமாக என்ன செஞ்சாலும் அது பலன் தரும். மிதுனராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய எதிர்காலத்திற்கான ஆதாரமாக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கல்வி நிலையத்தில் போய் சேர்றது, ஒரு பயிற்சி பெறக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்கிறது. முதலாக ஏதோ ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்வது, அதுவே உங்களுடைய தொழிலாக, அதுவே உங்களுடைய வருமானம் தரக்கூடியதாக மாறக்கூடியதுன்றது இருக்குது. சில பேருக்கு திருமணத்திற்கு பொண்ணு பையன் கிடைக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான அம்சம் இந்த நாளில் இருக்கிறது. அதனால் இந்த நாள் உங்களுக்கு நற்பலனை தரக்கூடிய நல்ல நாள்னு சொல்லலாம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு குடும்ப நலன் கருதிய காரியங்களை செய்வீங்க. திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு இது உங்களுடைய நட்சத்திர தினமாக இருக்கிறது. அதனால் இன்றைய நாள் ஆருத்ரா தரிசனம் பண்ணுறது, நடராஜ பெருமானை தரிசிக்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களையும் தந்தை வழியில் உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் சம்பந்தமான செயல்களையும் செய்யலாம். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நாள்னு சொல்லலாம். பிரயாணங்களை செய்யக்கூடிய நாள்னு சொல்லலாம். நீண்ட காலமாக விற்க முடியாத சொத்துக்கள் எதனால் விற்கலை, என்ன பண்ணால் விற்கும் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம். இதற்கான முயற்சிகள்லாம் செய்யுங்க, பலன் கிடைக்கும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்கியவானாக இருக்கக்கூடிய பாக்கியசாலின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத நன்மை அல்லது அதிர்ஷ்டம், பணவரவு, நற்செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்க முயற்சிக்கணும். சிம்மராசி அன்பர்களே, இது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நாள், மகிழ்ச்சி தரக்கூடிய நாள். நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த நாளில் தடைப்பட்ட காரியம் நடக்கக்கூடிய யோகமானது இருக்கிறது. கைவிட்டு போன ஒரு விஷயத்தை மீட்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. உங்களுடைய சொத்துக்களோ அல்லது ஆபரணங்களோ பதவியோ இப்போ ரிஸ்கில் இருக்குதுன்னு சொன்னால் அதை காப்பாற்றி கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். மக நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் பெரிய விஷயங்களில் கூட துணிந்து இறங்கக்கூடிய ஒரு தைரியம் கிடைக்க பெறுவீர்கள். பூர நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் பொழுதுபோக்கு, கேளிக்கை, வீண் செலவுகளை தவிர்க்க முற்படுறது நல்லது. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தமமான நல்ல பலன் சேரப்போகிறது. பெரியவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கும்படியாக இன்றைய நாள் உங்களுடைய கல்வி, செயல்பாடு, பேச்சு இதெல்லாம் இருக்கும். கன்னிராசி என்பர்களே, உங்கள் வேலையில் எது சவாலான விஷயமோ அதை மிகச்சரியாக நீங்கள் கற்றுக்கொள்வது. பொதுவாக எதில் நீங்கள் வீக்குன்னு நினைக்கிறீங்களோ அல்லது மற்றவங்க சொல்கிறாங்களோ அதை உங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக மாற்றக்கூடிய ஒரு அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது. ஒரு பாடம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு நல்ல ஆசிரியர்கிட்ட போய் டியூஷன் இருந்து படித்து அதுலேயே நீங்கள் பெஸ்ட்டாக மாறிடுறது. அதுபோல் எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு கஷ்டமான விஷயங்கள் சுலபமாவதற்கான வழிவகைகள் இன்றைக்கு தெரிய வரும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் ஏற்பட்டால் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அஸ்த நட்சத்திரக்காரங்க பெரியவர்கள் சொல்படி கேட்டு நடக்கணும், பெரியவர்களிடத்தில் ஆசை பெறுவது நல்லது. சித்திரையில் பிறந்தவர்களுக்கு பேச்சாற்றல் கை கொடுக்கும். பேசி எந்த ஒரு காரியத்தையும் இன்றைக்கு ஜெயிக்க முடியும். துளாராசி அன்பர்களே, இன்றைய நாளில் கோவில் குளங்களுக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது. தர்ம காரியத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள முடியும். நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். வாங்கிய கடனை அடைக்கிறதுக்கு வருமானம் சேரும். உங்களுடைய வீடு, தொழில் போன்ற விஷயங்கள்லாம் பராமரிக்கிறதுக்கு, மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்கிருந்தாவது ஏதாவது உதவி உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சுட்டு உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது, வீட்டை புதுப்பிக்கிறது, புனரமைக்கிறது இதெல்லாம் செய்ய முடியும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு குடும்ப நலன் கருதிய காரியங்களை செய்வீங்க. குடும்ப நபர் தேவையை பூர்த்தி பண்ணுவீங்க. சுவாதியில் பிறந்தவர்கள் இன்றைய நாள் வழிபாடு, தர்ம காரியத்தில் ஈடுபடுவது, தர்ம சிந்தனையோடு இருக்கிறதுன்றது நல்லது. விசாக நட்சத்திரக்காரங்க வெளிநாடு, வெளியூர் போகிறதுக்கு உண்டான முயற்சிகளை இன்றைய நாளில் செய்யலாம். விருச்சிக ராசி அன்பர்களே,
உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இது சந்திராஷ்டம தினமாக இருக்கின்றது. 8ல் குருவோடு சந்திரன் சேர்ந்து இருக்கிறதுனால கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிந்த உபகாரங்களை நீங்கள் செய்தால் போதுமானது. இந்த 8ல் இருக்கக்கூடிய குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஒன்று தெய்வம், கோவில், ஆன்மீகம் அப்படி நீங்கள் ஈடுபடலாம். அதில் உங்கள் டைமையும் உங்களுடைய பணத்தையும் செலவு பண்ணலாம். அல்லது கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு தர்மம் செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் இருக்கலாம். நாள் முழுக்க கூட இல்லை, காலையில் நாள் தொடங்கும் போது அல்லது மாலையில் உங்களுடைய வேலையெல்லாம் முடித்த பிறகு அப்படி செஞ்சால் கூட போதுமானது. விசாகத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களுடைய ஆசி உங்களுக்கு கவச்சமாக இருக்கும். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு மனக்கட்டுப்பாடு கவச்சமாக இருக்கும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அதை தெரியப்படுத்துவதற்காகத்தான் கொஞ்சம் கஷ்டங்கள் அவ்வப்போது வருகிறதுன்ற ஒரு எண்ணம்லாம் ஏற்பட்டு தெளிவு பிறக்கும். தனுர் ராசி என்பவர்களே, இந்த நாள் திருமண விஷயங்களுக்கு உகந்த நாள்னு சொல்லலாம். 7ல் குரு இருக்கார். அந்த குருவோடு சந்திரன் சேர்ந்திருக்கார். ராகுடைய சாரம் முடிந்து பிற்பகல் நேரத்தில் குரு சாரமே அந்த சந்திரனுக்கு கிடைச்சிரும். ராசியில் சுக்கிரன் இருந்து சுக்கிரனும் குருவும் பார்த்து கொள்வது, சுக்கிரனும் சந்திரனும் பார்த்துக்கிறது. 7ஆம் அதிபதி புதன் ராசியில் இருக்கிறது, ராசி அதிபதி குரு 7ல் இருக்கிறது. திருமண விஷயங்களுக்கு உகந்த காலம்னு இதை சொல்லலாம். அதனால் தனுர் ராசியில் மன வயதில் பிள்ளைகள் இருந்தால் தாராளமாக இப்போ நீங்கள் திருமண விஷயங்களுக்கு பேசலாம், பார்க்கலாம், நல்லபடியாக நடக்கும். மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் போட்டிகளில் கலந்து கொண்டால் வெற்றி பெறுவீங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு திட்டமிட்ட பணிகள் கை கொடுக்கும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் இடமாற்றம் சம்பந்தமான எண்ணங்கள் ஏற்படும். வீடு மாறணுன்ற விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் தடை இடையூறுகள்லாம் பார்த்து அதன் பிறகு வெற்றியை பெறக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது. அதனால் ஏதாவது ஒரு எதிர்மறையான விஷயங்கள் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கடைசியில் உங்களுக்கு வேலை நடந்துடும். சுற்றி வளைச்சி வேலை நடக்கிறது, கஷ்டப்பட்டு நடக்கிறது, முதல்ல தடை அப்புறம் நடக்கிறது, கூடுதல் செலவாகிறது, ஒரு வேலையை 2 முறை செய்கிறது அப்படின்லாம் இருக்கலாம். ஆனால் ரிசல்ட் இன்றைய நாளின் பொறுப்புகள், கடமைகள், பணிகள், திட்டங்கள் என்னவோ அது நடந்துவிடும். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தமமான நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. உங்களுடைய உழைப்பு பலன் தரும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு யாராவது ஒருத்தருடைய துணை தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னால் அந்த துணையாக வரக்கூடியவர்களுக்கு நல்ல டைம் இருக்குது, அல்லது அவங்க மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்கன்னா இந்த நாள் ஒர்க் அவுட் ஆகும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவு பிரச்சனை இருந்தால் சரியாகும். பார்ட்னர்ஸ் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தால் சரியாகும். நண்பர்களிடையே ஏதாவது ஒரு அபிப்பிராய பேதம் இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கு சரியாகும். கும்பராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு தெளிவான முடிவை நீங்கள் எடுக்க முடியும். உங்களுக்கு ஊரில் ஒரு சொத்து இருக்குது, ஆனால் இங்கே நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க. அப்போ நீங்கள் இங்கே ஒரு சொத்தை வாங்கி வாடகை இல்லாமல் அனுபவிக்கலாமான்னு யோசிக்கிறது. ஏற்கனவே ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, நிறைய டைம் இருக்குது, பார்ட் டைமில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி கூடுதலாக சம்பாதிக்கலாமான்னு யோசிக்கிறது. அதற்கு ஒரு முதலீடு செய்கிறது. இது போன்ற விஷயங்கள்லாம் இன்றைய நாளில் செய்யலாம், சிந்திக்கலாம், திட்டமிடலாம், பலன் கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் பிள்ளைகள் சம்பந்தமாக அவருடைய கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலமான பலன் இருக்குது. சதய நட்சத்திரக்காரங்க யாராவது ஒருவருக்கு ஏதாவது உதவி செய்து நாளை தொடங்கும்போது இந்த நாள் அனுகூலமாக இருக்கும். புரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு பண வரவு, ஏதாவது பரிசு பொருள் கிடைக்கிறது, ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணம் வருவது, செயல்படுத்துவது இதெல்லாம் பலனாக இருக்குது. மீனராசி என்பர்கள், இந்த நாள் உங்களுக்கு நல்ல வசதிகளை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நாள்னு சொல்லலாம். தேவையான பொருட்களை வாங்கலாம், வீட்டு உபயோக பொருட்களை வாங்கலாம், உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணலாம். சில பேருக்கு புத்தகங்கள் வாங்கிறதுன்றது ரொம்ப பிடிக்கும், வாசிக்கிறது, அதெல்லாம் இன்றைய நாளில் உங்களால் செய்ய முடியும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு வெளியிடத்திற்கு போகணுன்ற ஆசை இன்றைக்கு உங்களுக்கு வரும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு சொந்த ஊருக்கு போகணுன்ற எண்ணமானது ஏற்படும். ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சரியாக ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு கண்ணும் கருத்துமாக செய்கிறது நல்லது. இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.